இந்த ஒரு பொங்கலுக்கு நிறைய தமிழ் படங்களை ரிலீஸ் செஞ்சாங்க. ஆனால் எல்லா படங்களும் மக்கள் மனசில் நின்றுச்சான்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அந்த வகையில் ஒரு 4 படங்கள் மட்டும்தான் மக்கள் மனசில் நின்றுச்சு. அது என்னென்ன படங்கள் பார்த்தீங்கன்னா, கேம் சேஞ்சர், வணங்கான், எம்ஜிஆர், காதலிக்க நேரமில்லை. இந்த ஒரு 4 படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சிச்சா கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் சொல்லி ஆகணும். முதல்ல கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் படம் சங்கர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்க சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இந்தியன் டூவில் அவர் அந்தளவுக்கு ஒரு மிக மோசமான விமர்சனங்களை சந்தித்தார். அதனால் இந்த ஒரு கேம் சேஞ்சர் மேலே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. பத்தாவதுக்கு ராம் சரண் அவர்களுக்குமே இந்த ஒரு படம் வந்து ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு படம்னால இந்த ஒரு படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இந்த ஒரு படம் தமிழ் மற்றும் தெலுங்கு இந்த 2 மொழியிலுமே ரிலீஸ் செஞ்சாங்க. ஆனால் 2 மொழிகளிலுமே இந்த ஒரு படமானது மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக தான் இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லும்படி சங்கர் அவர்களோட இந்த ஒரு படத்தில் ஸ்டோரின்றது கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட தான் இருந்து வாங்கப்பட்டதாக இருந்தாலும் இந்த ஒரு படத்தில் ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு பெருசாக எடுப்படலை தான் சொல்லி ஆகணும். அதனாலே இந்த ஒரு படம் மக்கள் மனசில் அந்தளவுக்கு பெருசாக எடுப்படலை. அது மட்டும் இல்லாமல் கற்பனைக்கு எட்டாத சில விஷயங்கள்லாம் இந்த ஒரு படத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு படத்தோட ஸ்டோரின்றது மக்கள் மனசில் பெருசாக கனெக்ட் ஆகலதான் சொல்லி ஆகணும். அதனால் கேம் சேஞ்சர் படம் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக இப்போதைக்கு அமைஞ்சிருக்கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2வது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். விஷால் அவர்களுக்கும் சரி, சுந்தர்சி அவர்களுக்கும் சரி, இந்த ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழிச்சு இப்போ வந்து ரிலீஸ் செய்கிறாங்க. பல்வேறு காரணங்களுக்காக இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் செய்யப்படாமலே இருந்துச்சு. ஆனால் ஒரு 13 வருஷம் கழிச்சு இந்த ஒரு படம் ரிலீஸ் செஞ்சாலும் இந்த ஒரு படம் இப்போ ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்துறது தான் சொல்லி ஆகணும். அதுக்கு காரணம் இந்த படத்தில் காமெடியனாக ஆக்ட் பண்ண சந்தானம் ஒரு மிகப்பெரிய காரணமாக நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு காலத்தில் சந்தானம் காமெடியனாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தமிழ் சினிமாவில் பண்ணிட்டு இருந்தார். ஒன்ஸ் அவர் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்தளவுக்கு அவர்கிட்ட ஒரு காமெடி வரல. அதனாலே இந்த ஒரு படத்தில் அந்த ஒரு பழைய சந்தானம், அந்த ஒரு விண்டேஜ் சந்தானம் இருப்பாங்க சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்து இந்த ஒரு படத்துக்கு கூட்டமாக வந்தாங்க. அந்த எல்லா எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி செய்கிற விதமாக தான் இந்த ஒரு படமும் வந்திருக்கு. அதனால தான் இந்த ஒரு படம் இந்த ஒரு பொங்கல் ரேஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிரு கூட எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா பழைய டைரக்டர்களும் இப்போதைக்கு தொடர்ந்து ஒரு வெற்றி படங்களுக்கு கொடுக்கறதுக்கு பெரிய கஷ்டப்படுற இந்த டைமில் சுந்தர்சி அவர்கள் 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படத்தை மறுபடியும் இப்போ ரிலீஸ் செஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. இந்த ஒரு படம் கூட்டமாக ஃபேமிலியாக போய் பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஜாலியாக இந்த ஒரு பொங்கலுக்கு ஏற்ற ஒரு படமாக இருக்கக்கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3வது ஒரு படமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வணங்கான். பாலாவோட இயக்கத்தில் அருண் விஜயோட நடிப்பில் இந்த ஒரு படம் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு படம் ஸ்டார்டிங்கில் சூர்யா அவர்கள் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக சூர்யா அவர்கள் இந்த ஒரு படத்துலேருந்து வெளியேறினார். அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து அருண் விஜய்க்கு போச்சு. ஸோ பத்தாவதுக்கு பாலா அவர்களுக்குமே இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் ஒரு கடைசியாக தேட்டரிக்கலாக ரிலீஸ் ஆன சில படங்கள் நாச்சியாரும் சரி, அதே சமயத்தில் தாரா தப்பட்டையும் சரி அந்தளவுக்கு பெருசாக போல். அதுக்கப்புறம் துருவ் விக்ரம் வச்சு வருமானு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று எடுத்தார். அந்த ஒரு படம் ரிலீஸே செய்யலை, ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் பெற்றுச்சு. ஸோ அந்த வகையில் பாலா அவர்களுக்குமே இந்த ஒரு படம் ஒரு முக்கியமான படமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒரு படம் மக்கள் மனசுலேயே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா படத்தில் சொல்லப்பட்ட ஸ்டோரி, படத்தில் நடித்த அருண் விஜய் மற்றும் மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாருமே சூப்பராக நடித்ததுனால இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய படமாக பாலா அவர்களுக்கும் சரி, அதே சமயத்தில் அருண் விஜய் அவர்களோட கரியரில் சரி அமைஞ்சிரு கூட எடுத்துக்கலாம். கடைசியாக காதலிக்க நேரமில்லை. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன், ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் கிருத்திகா உதயநிதி இவங்களோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த ஒரு படத்தை ஸ்டோரி பற்றி சொல்லும்போது யாரும் தொட முடியாத ஒரு சப்ஜெக்டை டைரக்டரான கிருத்திகா உதயநிதி அவர்கள் வந்து தொட்டிருப்பாங்க. அதனாலே இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுற விதமாக தான் படமும் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லாரும் கூட்டமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக காதலிக்க நேரமில்லை இருக்குமா கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இது வந்து ஒரு டீனேஜர்ஸாக இருக்கிற ஒரு வயசுக்கு கேட்டகரி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு படம் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு படமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதுக்கப்புறம் ரஹ்மானோட பாட்டு எல்லாமே இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக ஜெயம் ரவிக்கு இந்த ஒரு படம் வந்து ஒரு அடுத்த ஒரு கம்பேக்காக கொடுத்துருக்க கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு பொங்கல் ரேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இருந்தாலும் மக்களுக்கு தெரிஞ்ச படங்களாக ஒரு 4 படங்கள் மட்டும் தான் இருந்துச்சு. கேம் சேஞ்சர், வணங்கான், அதுக்கப்புறம் நம்மளோட காதலிக்க நேரமில்லை, எம்ஜிஆர். இந்த 4 படங்களில் மக்கள் கூட்டமாக தேட்டரில் போய் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த படம் எதுன்னு கேட்டால் ஒரே ஒரு படம் மட்டும் தான். அதுதான் நம்மளோட எம்ஜிஆர். எம்ஜிஆரை தாண்டி அடுத்து வணங்கானுக்கு மக்கள் கூட்டமாக போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் காதலிக்க நேரமில்லை, அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பொங்கல் ரேஸில் வெற்றி பெற்ற ஒரு படமாக பார்க்கப்படுதுன்றது ஒரு எம்ஜிஆராக தான் பார்க்கப்படுது கூட நம்ம எடுத்துக்கலாம்.